Hello மக்களே, டுடே நமக்கான டே இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் வண்டர்ஃபுல் லேடிஸ். ஒரு உமனாக இருக்க நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேங்க. அப்படி என்ன சாதிச்சிட்டேன் நீங்கள் எக்கோ அடிக்குது. சாதிச்சிட்டேங்கிறத தாண்டி இந்த கமல் சார் அவேஷன் மூவி படத்தில் வேலை 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 அப்படின்னு ஓடிட்டே இருப்பார்ல, இப்போ நான் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நானும் இல்லை, எல்லா உமன்ஸும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனைவியாக நம்ம வேலைகளை செய்கிறோம், குழந்தைகளுக்கு அம்மாவாக அவங்கள பார்த்துக்குறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம், வீட்டு தலைவியாக நம்ம பொறுப்புகள் எல்லாத்தையும் செய்கிறோம், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறோம். அண்ட் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா மற்றவங்க எல்லாருமே அவங்களோட தொழிலில் அவங்க வேலைகளை செய்கிறோம். அண்ட் நம்மளை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அப்போ நம்மளை நினச்சி நம்ம ப்ரௌடாக தானே ஃபீல் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். மற்றவங்க நம்மளை ப்ரௌடாக பார்க்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களை எப்போவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். எத்தனை வழிகள் இருந்தாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் நம்ம வேலைகளை நம்ம கரெக்டாக செய்கிறோம். உன்னால் அது முடியாது இது முடியாது, நீ சும்மா தானே வீட்டில் தானே இருக்க அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னாலும் அவங்கள பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. அதை உங்கள் ஹார்ட்டுக்கு தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க ஆசைப்பட்றேங்க. என்னென்னா, குழந்தைகள்லாம் இருக்காங்க, வேலைக்கு போக முடியலன்னு சொல்லி வீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, நானுமே அப்படி தான் இருந்தேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு இப்போ என் பையனுக்கு 3 years ஆச்சு, சின்ன பையனுக்கு. பெரிய பையனுக்கு 7 years ஆச்சு. குழந்தைங்க ஒரு 5 years வரைக்கும் மட்டும்தாங்க நம்ம கூட அட்டாச்சாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டடீஸு, பிளேயிங் அப்படின்னு சொல்லி அதில் போயிடுவாங்க. நம்ம கூட அதிகமாக அட்டாச் ஆக மாட்டாங்க. அதனால் இந்த 5 வயசில் மட்டும்தான் நம்ம அவங்க கூட இருந்து அவங்கள கேர் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க மதர்ஸ் எல்லாருமே. ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, ஐயோ என்னால் வேலைக்கு போக முடியல, என்னால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. அம்மாவை உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. உங்கள் பையனை ஃபஸ்ட்டு 5 years அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யுங்க. இப்போ நீயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 yearsலேயும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்கு இது கரெக்டான டைம்னு தோணுச்சு, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கான கரெக்டான டைம் எதுன்னு உங்களுக்கே புரியும். ஒரு ஸ்டேஜ் ஆகையில் இந்த டைமில் நம்ம ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த எங்கேயாவது வேலைக்கு போகலாம், ஏதாவது நம்ம செய்யணும்னு உங்களுக்கு ஒரு டைம் வரும். அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்லலாம் இருக்காதீங்க. யார் வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நீங்கள் ஹாப்பியாக இருங்க. இனிமேல் யாரும் என்னால் அது முடியல இது முடியலன்னு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யுங்க, அதுவே போதும். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கான டைம் வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். பெண்கள் ஏதாவது சக்ஸஸ் ஆகணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஒரு நண்பனாகவோ, ஒரு அப்பாவாகவோ, ஒரு ஃப்ரெண்டாகவோ, ஒரு ஹஸ்பண்டாகவோ உங்களால் என்ன ஹெல்ப், என்ன சப்போர்ட் அவங்களுக்கு பண்ண முடியுமோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அச்சீவ்மெண்ட் பின்னாடி நீங்கள் இருப்பீங்க, ஆண்கள் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. என்னடா வண்டி நம்மக்கிட்ட யூட்டன் அடிக்குதுன்னு யோசிக்காதீங்க. உண்மையாகவே நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி கூட அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கூட இருக்கிற உமன்ஸோட நீட் என்னவோ அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஏதாவது சக்ஸஸ் ஆவாங்க. ஃப்ரீ அட்வைஸ், பிடிச்சா கேளுங்க, பிடிக்காட்டியும் கேளுங்க. இதுதான் என்னோட சின்ன வாண்டுங்க, போஸ்ட் கொடுக்க மாட்டானா. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் மை டியர் வண்டர்ஃபுல் லேடிஸ். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக உங்களை வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல்.